வெளிநாட்டில் இருந்து திரும்பிய தன் மகனுக்கு தேவகி என்ற பெண்ணை பார்த்து சொந்த பந்தம் சூழ தனது குலதெய்வ கோவிலில் மரகதம் தன் மகன் முரளிக்கு அவளை திருமணம் செய்து வைத்தாள். பட்டாசு பற்ற வைத்தவுடன் படபடவென்று வெடித்து சிதறியது போல திருமணம் முடிந்த 1 மாதத்திலேயே முரளிக்கு அவளுடன் வாழ்ந்த வாழ்க்கை சலித்து போனது. இருவரும் தனி குடித்தனம் சென்றிருந்தாலும் முரளி தேவகியிடம் மனம் விட்டு பேசியது கிடையாது. அன்று தனது அறையில் கதவை திறந்து வைத்தபடி மெத்தையில் அமர்ந்து தனது லேப்டாப்பில் எதையோ ஒன்றை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் முரளி. கதவு திறந்திருந்ததால் அனுமதி கேட்காமல் உள்ளே நுழைந்த மனைவி தேவகி அங்கே அவன் பார்ப்பதை பார்த்ததும், என்ன இது, என்ன கன்றாவி, இதையெல்லாம் இன்னமுமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? உங்க இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணாவே கண்ணெல்லாம் கூசுது. ஒரே பொண்ணுங்க போட்டோ, பார்க்கறதுக்கு அதுல வேற எதுவும் இல்லையா என்று கேட்டதும் கோபத்தில் முரளி, அப்படின்னா நேத்து நைட்டு என் போனை என் அனுமதி இல்லாம நீ எடுத்து பார்த்தியா என்று கேட்டான். உடனே தேவகி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க போனை நான் பார்த்ததா? இங்க பாருங்க, நமக்கு திருமணமாகி 1 மாதம் ஆகுது. இந்த வீட்டுல நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நீங்களும் நானும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தானே உங்க அம்மா நம்ம 2 பேரையும் தனி குடுத்தனம் வச்சாங்க. ஆனா நீங்க எப்ப பாரு லேப்டாப்பும் கையுமா சுத்திட்டு இருக்கீங்க. ஒரு நாள் கூட என்கிட்ட நீங்க அன்பா பேசினதில்ல. எனக்கென்று 1 மணி நேரம் கூட நீங்க ஒதுக்குனதில்ல. நீங்க என்ன விரும்பிதானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்று கேட்டதும், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம ஏதேதோ பேசுற என்று சலித்து கொண்டான் முரளி. அதை கேட்டு கோபமான மனைவி தேவகி, இங்க பாருங்க, உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொன்னாதானே எனக்கு அது என்னன்னு புரியும் என்று சொன்னதும் கோபத்தில் முரளி, இப்ப எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு சீன் கிரியேட் பண்ற? பசங்கன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. எல்லா ஆம்பளைங்களும் இந்த உலகத்துல ஒரே மாதிரி தான். எனக்கு வேலையில அவ்வளவு ஸ்ட்ரெஸ். இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு கொஞ்சமாவது ரிலீஃபா இருக்கு. என்னமோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி எதுக்காக எனக்கு இப்போ இப்படி வகுப்பெடுக்கிற? வீட்டுக்கு வந்தா நிம்மதியா கூட இருக்க முடியல என்று கோபமாக பேசிவிட்டு தனது லேப்டாப்பை தனது கையுடன் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே சென்றான். அவனின் பேச்சு தேவகியின் மனதை கத்தியால் கிழித்தது. மறுநாள் காலை முரளி அலுவலகத்திற்கு சென்ற பின்பு தேவகி தன் மாமியார் மரகதத்திற்கு தொலைபேசியில் அழைத்து, அம்மா, முரளி என்னை விரும்பிதானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. நீங்க வற்புறுத்தி ஒன்னும் அவர் என்னை கல்யாணம் செஞ்சுக்கலையே என்று கேட்டதும் மரகதம், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே, அவனுக்கு உன்னை பிடிச்சு போனதால தான் கல்யாணம் செஞ்சு வச்சேன். ஆமா, என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? உங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டதும் மருமகள் தேவகி, அவர் என் கூட முகம் கொடுத்து கூட பேசுறதே இல்லை. நானே ஏதாவது கேட்டா கூட எடுத்தெறிஞ்சு பேசுறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அவர் நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தோணுது என்றாள். அதை கேட்டதும் மாமியார் மரகதம், இங்க பாருமா, அவ வெளிநாட்டுல இருந்து வந்ததும் அவசரமா அவனை உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டேன். அதனாலதான் அவன் அப்படி நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத, நான் என் பிள்ளைகிட்ட இத பத்தி பேசுறேன் என்று சொன்னதும் ஒரு நொடி பதறிப்போன மருமகள் தேவகி, ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க அவர்கிட்ட இதை பத்தி கேட்டா கண்டிப்பா அவர் என்கிட்ட இதை எதுக்காக எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன்னு திரும்பவும் என் மேலதான் கோபப்படுவாரு. அதனால நீங்க எதுவும் அவர்கிட்ட கேட்க வேண்டாம். நானே அவர்கிட்ட இதை பத்தி பேசுறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். மாமியார் மரகதத்திற்கு தன் மருமகள் தேவகியின் பேச்சு சற்று சந்தேகத்தை எழுப்பியது. ஆனால் ஒன்றும் புரியாத மரகதமோ மீண்டும் தன் மருமகள் தன்னிடம் தன் மகனை பற்றி குறையேதும் சொன்னால் அந்நேரம் பார்த்து கொள்ளலாம் என்று அதனை அப்போது கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாள். மறுநாள் காலை தன் கணவனுக்கு பிடிக்கும் என்ற காரணத்திற்காக தன் மாமியார் சொன்ன பக்குவத்தில் பூரியும் வெங்காய குருமாவும் செய்து தன் கணவனை அசைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் ஒரு தட்டில் பூரியையும் வெங்காய குருமாவையும் கொண்டு வந்து முரளியின் முன்பு வைத்தாள். எப்போதும் போல போனை பார்த்தபடியே சாப்பிடும் முரளி அன்று ஒரு வாய் எடுத்து வைத்ததும் தன் மனைவி தேவகியை பார்த்து ஒரு சிறு புன்னகை புரிந்தான். அதை பார்த்த மனைவி தேவகி பதிலுக்கு தன் கணவனை பார்த்து ஒரு அழகிய புன்னகை புரிந்தாள். பின்பு முரளி அவளை பார்த்து, நீ சாப்பிட்டியா என்று கேட்டதும் திருமணமான முதல் நாளில் இருந்து இன்று வரை தன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாத தன் கணவன் தன்னிடம் அன்பாக கேட்டதும் தேவகி, இல்ல, ஏன் இவ்வளவு நேரம் நீ சாப்பிடாம இருக்க? முதல்ல தட்டெடுத்து வச்சு சாப்பிடு என்று சொன்னதும் அவன் பேச்சால் அவள் மனம் குளிர்ந்து போனது. உடனே மகிழ்ச்சியில் தேவகி, இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் பிறகு சாப்பிடுகிறேன் என்று சொன்னதும் அதை கேட்ட முரளி, நான் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவேன் என்று சொல்ல தேவகி தன் கணவன் தன்னை வெளியே அழைத்துச் செல்வதற்காக தான் சீக்கிரம் வருகிறான் என்று நினைத்து கொண்டாள்.
அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள் அன்று மாலை தன் கணவனுக்கு பிடித்தமான கலரில் சேலை உடுத்தி தலை நிறைய பூ வைத்து நெற்றி நிறைய குங்குமம் வைத்து கண்ணாடியின் முன்பு நின்று தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். காலிங் பெல் சத்தம் கேட்டதும் ஆசையாக ஓடோடி சென்று கதவை திறக்க அங்கே தன் கணவனை பார்த்ததும் தேவகி சந்தோஷத்தில் ஒரு நொடி துள்ளி குதித்தாள். சிறிது நேரத்தில் முரளி தன் வலது பக்கம் திரும்பி உள்ளவா என்று தனது தோழியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றதும் அதனை பார்த்த தேவகியின் மனம் கலங்கி போனது. என்னங்க, யார் அவங்க என்று முரளியை பார்த்து கேட்க, இது என்னோட ஃப்ரெண்டு, பேரு ராகினி, என் கூட ஆபீஸ்ல ஒன்னா வேலை செய்யறா என்று சொன்னதும் தேவகி ஒரு நொடி சந்தேகிக்க தொடங்கினாள். இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது இவளை பார்த்தாலே ஒரு நல்ல அபிப்பிராயம் நமக்கு வரலையே. இவளை போய் ஃப்ரெண்டுன்னு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. போதாததுக்கு அவளை கையை பிடிச்சி வேற உள்ள கூட்டிட்டு வராரே என்று ராகினியின் முகத்தை மேலும் கீழும் பார்த்து கொண்டு நிற்க அதனை கவனித்த கணவன் முரளி, என்ன நீ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு குடிக்க எதுவும் கொடுக்காம இப்படி சில மாதிரி நிக்கிற? முதல்ல அவங்க குடிக்க சில்லுன்னு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா என்று சொன்னதும் தேவகி சமையலறைக்கு சென்றாள். அங்கே சமையலறையில் நின்றபடி தன் தலையை வெளியே எட்டி பார்க்க முரளி ராகினிக்கு அருகில் அமர்ந்தபடி இருவரும் ஒருவர் கைவிரலை மற்றவர் பற்றி கொண்டிருந்தனர். அதை பார்த்ததும் தேவகியின் மனம் படபடத்தது. அங்கே முரளி ராகினியை பார்த்து, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன இருந்தாலும் நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலே ஒரு தனி அழகுதான். சிகப்பு நிற லிப்ஸ்டிக்கும் இடுப்பு தெரிகிற மாதிரி டைட்டா போடுற அந்த டிஷர்ட்டும் தான் உனக்கு தனி அழகு என்று அவளை பார்த்து வர்ணித்து கொண்டிருக்க அதை கேட்ட ராகினி, முரளி, உன் மனைவி இதை பாத்திர போறாங்க. நீ பேசுறது மட்டும் அவங்க காதுல விழுந்தா வேற வினையே வேண்டாம். உன் மனைவி மட்டும் நீயும் நானும் இப்படி பக்கத்து பக்கத்துல அமர்ந்து ஒருவர் மேல ஒருவர் சாய்ந்திருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடும். நீ ஒரு அடி தள்ளி உட்காரு என்று சொன்னதும் முரளி, அதெல்லாம் அவ பார்க்க மாட்டா. அவ சமையல் கட்டுல இருக்கா. அவளுக்கு எப்படி இங்கே நடக்கிறது தெரியும் என்று முரளி சொன்ன வார்த்தை தேவகியின் காதில் விழுந்தது. அதை கேட்டதும் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வடியத் தொடங்கியது. பின்பு தேவகி ஒரு தட்டில் பழச்சாறை கொண்டு வந்து ராகினி மற்றும் முரளி இருவருக்கும் கொடுத்தாள். அதனை வாங்கி பருகிய பின்பு ராகினியை அழைத்து கொண்டு முரளி வெளியே சென்றார். வீட்டிற்கு திரும்பியதும் தேவகி தன் கணவன் முரளியை பார்த்து, யார் அந்த பொண்ணு? ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது இப்படிதான் அறகுறைய ஆட உடுத்திட்டு வரதா? எனக்கெனமோ அந்த பொண்ணோட நடவடிக்கையை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. நீங்க இது மாதிரி பொண்ணு கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க என்று சொன்னதும் கோபத்தில் முரளி, இங்க பாரு, நான் யார் கூட பேசணும், யார் கூட பழகணும்னு நீ எனக்கு வகுப்பெடுக்க வேண்டாம். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க என்று எனக்கும் கண்ணால பார்த்ததும் தெரிஞ்சுக்க தெரியும் என்று சொல்லிவிட்டு வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை படார் என்று சாத்திக் கொண்டான். மறுநாள் காலை இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாது என்று முடிவு செய்த தேவகி நேராக தன் மாமியாரின் வீட்டிற்கு சென்றாள். அங்கே தன் மருமகளை பார்த்ததும் மரகதம் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவளை உள்ளே அழைத்து அவளுக்கு பழச்சாறை கொண்டு வந்து கொடுத்தாள். பின்பு தேவகி தன் மாமியார் மரகதத்தை பார்த்து, அம்மா, உங்க பையனோட நடவடிக்கை எதுவும் கொஞ்சம் கூட சரியில்லை. வீட்டுல பொண்டாட்டின்னு ஒருத்தி நான் இருக்கும்போது ராகினின்னு ஒரு பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு என்று சொன்னதும் மாமியார் மரகதம், என்னம்மா நீ இந்த காலத்துல இதுக்கெல்லாமா நீ சந்தேகப்படுவ? அவன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வந்தவன். அதனால அவனுக்கு பெண் தோழி என்று யாராவது இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை கூட படிச்ச பொண்ணா கூட அவ இருக்கலாம். இல்ல 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒன்னா வேலை செய்யலாம். அதனால உரிமையில அந்த பொண்ணை அவ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பான். நீ இல்லாத நேரம் ஒன்னும் அவ அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரலையே. நீ வீட்டுல இருக்கும்போது தானே, உன் கண்ணு முன்னாடி தானே அவன் அழைச்சிட்டு வந்தான். இதுக்கு எதுக்குமா நீ அவன் மேல சந்தேகப்படுற என்று கேட்டதும் தேவகி, எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் பழகுற விதத்தை பார்த்தா நண்பர்கள் மாதிரி தெரியல. அதனாலதான் சந்தேகத்துல அவரோட போனை அன்னைக்கு நைட்டு எடுத்து பார்த்தேன் என்று சொன்னதும் மாமியார் மரகதம், பின்ன என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்க தன் கணவனை சந்தேகித்த தேவகி முரளியின் கைபேசியை பார்த்து முரளிக்கும் ராகினிக்கும் இடையேயான தொடர்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஆனால் அவள் முழுமையாக பார்ப்பதற்குள் தொலைபேசி மணி அடித்ததும் பதட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் திரும்பி பார்க்க தன் பின்னால் தன் கணவன் முரளி நின்றதை பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ச்சியில் ஆடிப்போனாள். பின்பு முரளி தன் மனைவியை பார்த்து, என்னோட போனை எதுக்காக நீ கையில வச்சிருக்க என்று கேட்டதும் தேவகி, உங்களுக்கு போன் வந்தது, அதான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாமேன்னு எடுத்தேன் என்று சொன்னதும் முரளி, அதான் நானே வந்துட்டனே, போனை கொடு என்று தனது கைபேசியை வாங்கி கொண்டு நேராக மொட்டை மாடிக்கு சென்றான். தன் கணவனை பின்தொடர்ந்த மனைவி தேவகி படியில் நின்று கொண்டிருக்க முரளி தொலைபேசியில் தன் தோழி ராகினியுடன், நாளைக்கு நாம பெங்களூர்ல மீட் பண்ணலாம். என்னோட மனைவிக்கு இது எதுவும் தெரிய வேண்டாம். நான் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு பொய் சொல்லிதான் நான் பெங்களூருக்கு வரேன். நீயும் பெங்களூருக்கு வந்துரு.
போன முறை போன இடம் கொஞ்சம் சரியில்லை, அதனால இந்த முறை வேற எங்கேயாவது நாம ரூம் எடுத்து தங்கிக்கலாம் என்று அவன் போனில் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டதும் தேவகி இதற்கு மேல் இதை பற்றி தன் கணவரிடம் கேட்காமல் இருப்பது தன் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கிவிடும் என்று நினைத்தவள் மறுநாள் காலை முரளி தனது சூட்கேஸை எடுத்துக்கொண்டு பெங்களூருக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான். தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு அவனது அறையில் இருந்து வெளியே வந்ததும் தன் கணவன் முரளியை பார்த்து மேஜையில் அமர்ந்திருந்த மனைவி தேவகி, எங்கே கிளம்பிட்டீங்க என்று கேட்க, உடனே எனக்கு பெங்களூர்ல கிளைண்ட் மீட்டிங் இருக்கு என்று சொன்னதும் கோபத்தில் தேவகி, பொய் சொல்லாதீங்க, நீங்க எங்கே போறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆபீஸ்ல லீவ் எடுத்துட்டு அந்த ராகினி கூட ஊர் சுத்த தானே போறீங்க என்று கேட்டதும் கேட்ட கணவன் முரளி, அதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சே, பின்ன எதுக்கு நான் எங்க போறேன் எங்க வரேன்னு எதுக்காக என்னை இத்தனை கேள்வி கேட்டு தொந்தரவு செய்யற என்று சொன்னதும் கோபத்தில் தேவகி முரளியின் சட்டையை பிடித்து, பின்ன எதுக்காக என்ன நீங்க கல்யாணம் செஞ்சீங்க? நான் என்ன பாவம் செஞ்சேன்? உங்களுக்கு அந்த ராகினியை தான் பிடிக்கும்னா அவதான் உங்களுக்கு முக்கியம் என்றால் நீங்க அவளையே கல்யாணம் செஞ்சிருக்க வேண்டியது தானே? எதுக்காக என்ன இடையில கல்யாணம் செஞ்சு இப்படி ஒரு நாடகத்தை நடத்துனீங்க என்று கேட்டதும் முரளி, இங்க பாரு, எங்க அம்மாவோட கட்டாயத்தினாலதான் நான் உன்னை கல்யாணம் செஞ்சேன், மற்றபடி எனக்கு உன் மேல எந்த ஒரு ஆசையும் கிடையாது. இனிமேலும் அப்படி ஒரு எண்ணம் உன் மேல வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. எனக்கு மனைவின்னு ஒருத்தி இருந்தா அது அந்த ராகினி மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு கோபமாக தன் பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். கண்களில் கண்ணீரை வடித்தபடி தன் மருமகள் அழுது புலம்புவதை கேட்டுக்கொண்டிருந்த மாமியார் மரகதத்தின் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வடிந்தது. உடனே தேவகி தன் மாமியார் மரகதத்தை பார்த்து, போன முறை வீடை சுத்தம் செய்யும் போது அவருடைய பழைய போனை நான் கண்டெடுத்தேன். அதுல முரளி ராகினியோட நெருக்கமா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது, நீங்களே கொஞ்சம் பாருங்க என்று அதனை கொண்டு வந்து தன் மாமியார் மரகதத்திடம் காண்பித்தாள். அதனை பார்த்தது மாமியார் மரகதம் தன் மகனா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்தான் என்று தன் வயிற்றில் அடித்துக் கொண்டாள். பின்பு தேவகி, இப்ப நீங்க தான் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு சொல்லணும். உங்க பிள்ளைக்கு என்ன பிடிக்கலனா இத்தனை நாளா எதுக்காக என் கூட இருந்தாரு? எதுக்காக என்ன கல்யாணம் செஞ்சு பொண்டாட்டிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும்? திருமணத்திற்கு முன்பே அவருக்கு அந்த ராகினியை தான் பிடிக்கும்னா அந்த உண்மையை எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைச்சிருக்கலாமே. என்ன கல்யாணம் செஞ்சு இப்படி என்ன நட்ட நடு வீதியில விட்டுட்டு போறதுக்கா இந்த திருமணம் என்கிற நாடகம் எல்லாம்? இப்போது வரைக்கும் இங்க நடக்கிறது எதுவும் எங்க அப்பாவுக்கு கூட தெரியாது. உங்ககிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போகலாம் என்றுதான் நான் இங்கு வந்தேன். இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. என் வாழ்க்கைக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும் என்று சொன்னதும் கோபமான மாமியார் மரகதம், இதை இப்படியே விட்டா சரியா வராது, நீ முதல்ல வா என்று தன் மருமகளை அழைத்துக் கொண்டு முரளியின் வீட்டிற்கு சென்றாள். அங்கே முரளி முரளி என்று கோபத்தில் கத்த சத்தம் கேட்டு முரளியின் அறையில் இருந்து வெளியே வந்த காதலி ராகினி தன் ஆடையை சரி செய்தபடி களைந்த முடியுடன் அங்கிருந்து சோஃபாவில் தனது தோற்பையை எடுத்துக்கொண்டு மரகதத்தை கடந்து சென்றதை பார்த்ததும் மரகதத்தின் வயிறு பற்றி எரிந்தது. உடனே தன் மருமகள் மீது ஒரு பாவமான பார்வையை பதித்துவிட்டு அறையில் உறங்கிக் கொண்டிருந்த முரளியை பார்த்து, ஏண்டா எழுந்திரிடா, முதல்ல எழுந்திரு என்று சொன்னதும் தூக்கத்தில் இருந்து எழாமல் இருந்த முரளியின் மீது அங்கிருந்த ஜக்கில் இருந்த தண்ணீரை ஊற்ற பதறி எழுந்தவன் தன் தாய் மரகதத்தை பார்த்து, அம்மா என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி என் முகத்துல தண்ணி ஊத்துன என்று கேட்டதும், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல? எப்படிடா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்ய உனக்கு மனசு வந்துச்சு? நீ எல்லாம் என் வயிற்றுலதான் வந்து பிறந்தியா? உன்னை பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளவே என் வாயெல்லாம் கூசுது. என் கண்ணு முன்னாடியே இப்படி கூத்தெல்லாம் இங்க நடக்குதா? இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு எப்படிதான் அந்த பொண்ணு இத்தனை நாளா உன் கூட குடும்பம் நடத்தினாலோ தெரியல. யாருடா அது? இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாளே அவ யாரு என்று கேட்டதும் ஒன்றும் புரியாத முரளி, யாருமா? யார நீ கேக்குற? யாரு வந்துட்டு போனா என்று கேட்டதும் மீண்டும் மாமியார் மரகதம், சமாளிக்காதடா, நான் உன் அம்மா, இங்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. உன்னை என் புள்ளைன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லுடா, யாருடா அந்த பொண்ணு? அட்ட பகல்ல அதுவும் வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு கூட, சீச்சி என்று சொன்னதும் ஒன்றும் புரியாத முரளி, அம்மா நீ என்ன பேசுற? எனக்கு நீ சொல்றது எதுவும் ஒன்னும் புரியல. நான் நேத்து தான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். வந்ததும் மெத்தையில படுத்த வந்தா நான், என் முகத்துல நீ தண்ணீர் தெளித்த பிறகுதான் நானே எழுந்து பாக்குறேன். ஆனா நீ வந்ததும் வராததுமா யாரோ ஒரு பொண்ணோட பேரை சொல்லி அவ எங்க, அவ யாரு, என்னன்னு கேட்டா எனக்கு என்னம்மா தெரியும் என்று சொன்னதும் தன் மருமகளின் உண்மை முகத்தை அறியாத மாமியார் மரகதம் தன் மகன் முரளியை பார்த்து, நடிக்காதடா என்று கோபத்தில் திட்டிக் கொண்டிருக்க அங்கே மருமகள் தேவகி மறுபுறம் இருந்த அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டு தன் காதலன் அருணுக்கு தொலைபேசியில் அழைத்து, நாம நினைச்ச மாதிரி எல்லாம் இங்கே நடந்து முடிஞ்சிருச்சு என்றாள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு
தேவகி அருணை கல்லூரி படிக்கும் போதிலிருந்து காதல் செய்து வந்தாள். பின்னாளில் அருணுக்கும் அவள் மீது காதல் மலர்ந்தது. இருவரும் அடிக்கடி பார்க், பீச் என்று ஊர் சுற்றுவது வழக்கம். அன்று அவளை அழைத்து கொண்டு ஒரு பார்க்கிற்கு சென்றிருந்தான் அருண். அங்கே தேவகி, என்ன அருண், எதுக்காக இப்போ திடீர்னு நீ துபாய் போகணும்? எங்க அப்பா வேற எனக்கு அவசர அவசரமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நேரத்துல நீயும் ஊர்ல இல்லைனா என்னால எப்படி சமாளிக்க முடியும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாள். அதை கேட்டதும் காதலன் அருண், இங்க பாரு, நான் எதுக்காக துபாய்க்கு போகணும்? நான் என்ன அங்கேயே செட்டில் ஆக போறேனா? 3 மாசம் ட்ரைனிங்காக தானே. ட்ரைனிங் முடிஞ்சதும் நம்ம ஊர்லேயே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். ஒரு 3 மாசம் மட்டும்தான், அது வரைக்கும் நீ சமாளிச்சா போதும் என்றார். அதை கேட்டதும் தேவகி, என்ன நீ, என்னால எப்படி சமாளிக்க முடியும்? என்னால எங்க அப்பாவோட பேச்சை மீறி எதுவும் செய்ய முடியாது. எப்போ எங்க வீட்டுக்கு என்ன வந்து பொண்ணு கேட்க போற என்று கேட்டவுடன் காதலன் அருண், படிச்சா மட்டும் உங்க அப்பா அவர் பொண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துருவாரா? வேலைக்கு போகாத ஒரு வெட்டி பயலுக்கு எந்த அப்பா அவர் பொண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்க ஒத்துப்பாரு? இங்க பாரு, இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, உன்னோட கழுத்துல தாலி கட்ட போறது இந்த அருண் தான் என்று சொன்னதும் தேவகி ஒரு சிறு புன்னகை புரிந்தபடி தன் காதலன் அருணின் மார்பில் சாய்ந்தாள். பின்பு மறுநாள் காலை காதலன் அருண் தனது வேலைக்காக விமானத்தில் துபாய்க்கு பறந்து சென்றான். தேவகியின் தந்தை கதிரேசனோ தன் மகளை சீக்கிரம் ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தவர் தன் நண்பனின் மூலம் முரளியை தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். தேவகியாலும் தன் தந்தையின் பேச்சை மீறி எதுவும் செய்ய முடியாமல் போனது. அன்று தேவகி தன் ஆசை காதலன் அருணுக்கு பலமுறை தொலைபேசியில் பேச முயற்சி செய்தும் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தது. வேறு வழியின்றி என்ன செய்வது என்று அறியாத தேவகி தன் தந்தையின் விருப்பப்படி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். அன்று 4 மணிக்கெல்லாம் தேவகிக்கு அலங்காரம் செய்வதற்காக அவள் வீட்டிற்கு வந்திருந்த பெண்மணி தேவகிக்கு பட்டு புடவை உடுத்தி தலையில் பூச்செண்டு வைத்து முகத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் உள்ளே நுழைந்த அவளது ஆருயிர் தோழி ராகினி அந்த பெண்ணை பார்த்து, அக்கா, ஒரு நிமிஷம், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு 5 நிமிஷம் நீங்க வெளியே இருக்க முடியுமா என்று கேட்டதும் அவள் அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள். பின்பு கதவை தாளிட்டபடி ராகினி தனது கைபேசியை கொண்டு வந்து தனது தோழி தேவகியிடம் கொடுத்தாள். அதனை வாங்கி பேசியதும், அருண், நீயா? எங்கடா போன? எத்தனை நாளா நான் உன்னை எங்கெல்லாம் தேடி இருப்பேன் தெரியுமா? எத்தனை முறை உனக்கு ஃபோன் பண்றது? நீ இப்போ எங்கே இருக்க? நீ எப்படா இங்க வர்ற என்று கேட்டதும் காதலன் அருண், நான் துபாயில தான் இருக்கேன். நான் வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். நான் கார்ல வரும்போது என்னோட ஃபோன் கையில இருந்து தவறி கீழே விழுந்துருச்சு. அதை சரி பண்ணி நேத்து தான் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் உன்னிடம் இருந்து அத்தனை மிஸ்டு காலை பார்த்ததும் நான் ஒரு நொடி பதறி போயிட்டேன் தெரியுமா என்று சொன்னதும் தேவகி, நீ எப்படா வருவ? நீ உடனே கிளம்பி இங்க வா என்று சொன்னதும் அதை கேட்ட அருண், எப்படி என்னால உடனே வர முடியும்? நினைச்ச உடனே எப்படி என்னால வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வருது? இது என்ன மாயாஜாலமா? மந்திரம் போட்டதும் உன் கண்ணு முன்னாடி நான் வந்து நிக்க? எப்படியாவது இன்னும் 1 வாரம் மட்டும்தான். நீ உங்க அப்பா கிட்ட எதையாவது பேசி சமாளி என்றான். அதை கேட்டதும் தேவகி, என்ன அருண் இப்படி சொல்ற? இன்னைக்கு எனக்கு கல்யாணம். இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும்? என்னால எப்படி கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும்? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்ததால மட்டும்தானே நீ சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டினேன். ஆனா நீ இப்படி பேசினா நான் என்ன செய்யறது என்று கண்களில் இருந்து கண்ணீர் வடிய தன் காதலனிடம் பேசிக்கொண்டிருந்தாள். உடனே கதவை தட்டும் சத்தம் கேட்டதும் தோழி ராகினி கதவை திறந்து வெளியே சென்றாள். அங்கே தந்தை கதிரேசன், என்னம்மா, இன்னும் எவ்வளவு நேரம்தான் மேக்கப் போடுவீங்க? முகூர்த்தத்துக்கு வேற நேரமாயிட்டே இருக்கு. முதல்ல பொண்ணை அழைச்சிட்டு கார்ல ஏறு, மேக்கப் போட்ட வரைக்கும் போதும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். பின்பு இருவரும் மணப்பெண் செல்வதற்காக அலங்கரிக்கப்பட்ட காரில் ஏறி சென்றனர். கோவிலில் மரகதத்தின் குடும்ப முறைப்படி குலதெய்வ கோவிலில் முரளி மற்றும் தேவகி இருவருக்கும் திருமணமும் நடந்து முடிந்தது. ஆனால் மரகதமோ திருமணத்திற்கு பிறகு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் வந்துவிடுமோ என்ற பயத்தில் திருமணம் முடிந்த கையோடு முரளி மற்றும் தேவகி இருவரையும் புதிதாக ஒரு வீடு எடுத்து தனிக்குடித்தனம் வைத்துவிட்டு சென்றாள். ஆனால் தேவகிக்கோ தன் காதலன் அருணை மறக்க முடியாமல் தன் கணவன் முரளியுடன் வாழவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அந்நேரம் அறைக்குள் நுழைந்த கணவன் முரளி, பூவாசனை எதுவும் எனக்கு பிடிக்காது, அதனாலதான் எங்க அம்மா வற்புறுத்தியும் கூட முதலிரவு அலங்காரம் எதுவும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தான். உடனே பயத்தில் அவளது முகம் வியர்த்து கொட்ட அதனை கவனித்த கணவன் முரளி, என்னாச்சு என்று கேட்டதும் உடனே தேவகி, ரொம்ப சோர்வா இருக்கு என்று சொன்னதும் முரளி மறுபேச்சு பேசாமல், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு மெத்தையின் மீது உறங்கிக் கொண்டிருந்த தன் மனைவி தேவகியின் மீது ஒரு போர்வையை போர்த்திவிட்டு சென்றான்.
மறுநாள் சமையலறையில் நின்றபடி காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தாள் மனைவி தேவகி. திடீரென்று தன் கணவன் முரளி சமையலறைக்குள் நுழைந்ததும் பதறியவள் கையில் கத்தியுடன் படார் என்று திரும்ப அதனை பார்த்து பயந்த முரளி, என்னாச்சு என்று கேட்க உடனே தேவகி, திடீரென நீங்க பின்னால வந்ததும் ஒரு நொடி நான் பயந்துட்டேன் என்றாள். அதை கேட்ட முரளியோ, அப்படியா, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்றுதான் சமையலறைக்கு வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் கையில் இருந்த கத்தியை பார்த்து, எதுக்கு தேவையில்லாம பயமுறுத்துற மாதிரி கையில இப்படி கத்தி, முதல்ல அதை கொடு என்று அவள் கையில் இருந்து கத்தியை வாங்கி அங்கு வைத்திருந்த காய்கறிகளை ஒவ்வொன்றாக நறுக்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் தேவகியின் தொலைபேசி மணியடிக்க தன் அறைக்கு சென்று காதில் தன் கைபேசியை வைத்ததும் ஹலோ என்றாள். மறுபக்கம் அருணின் குரலை கேட்டதும் தேவகியின் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வடிந்தது. இதற்கு மேலும் தன் கணவன் முரளியுடன் வாழ முடியாது என்று முடிவு செய்தவள் திருமணம் முடிந்த 1 மாதத்தில் தன் ஆசை காதலன் அருணின் பேச்சை கேட்டு நடக்கத் தொடங்கினாள். இது எதையும் அறியாத அவளது கணவனோ அன்று பெங்களூருக்கு செல்வதற்காக தனது உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். அந்நேரம் தன் மனைவியை பார்த்து, நீயும் என் கூட பெங்களூருக்கு கிளம்பி வரலாமே, நீ மட்டும் எதுக்காக வீட்டில் தனியா இருந்து இப்படி கஷ்டப்படணும் என்று கேட்டதும் தேவகி, நான் இங்க வந்து என்ன செய்ய போறேன், நீங்க வேலைக்கு போனதும் ரூம்ல நான் ஒருத்தி மட்டும்தான் தனியா இருக்கணும், அந்த 4 செவத்தை மட்டும் எத்தனை நேரம்தான் நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க முடியும், பரவாயில்ல நான் இங்கேயே தங்கிக்கிறேன் என்று சொன்னதும் அதை கேட்ட முரளி, நான் எப்போ எங்க கூப்பிட்டாலும் நீ எங்கேயும் வரதில்லை, சரி உனக்கு பெங்களூருக்கு வர இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா எதுக்காக நீ இந்த வீட்டில் தனியா இருக்கணும், இந்த 3 நாளும் உனக்கு விருப்பம் இருந்தா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமே என்று சொன்னதும் மீண்டும் தேவகி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் சமாளிச்சுப்பேன் என்று சொல்லி அவனை வழி அனுப்பி வைத்தாள். முரளி அங்கிருந்து சென்ற பின்பு மீண்டும் கதவை திறந்தபடி அவளது காதலன் அருண் உள்ளே நுழைய அங்கே அருண் தன் முன்னாள் காதலியும் முரளியின் மனைவியுமான தேவகியை பார்த்து தனது கைபேசியில் வைத்திருந்த முரளி வேறொரு பெண்ணுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை அவளிடம் காண்பித்தான். அதனை பார்த்த தேவகி, இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா என் மாமியார் நம்புவாங்களா என்று கேட்டதும் காதலன் அருண், இந்த காலத்துல இருக்கிற பெரியவங்களுக்கு டெக்னாலஜியை பத்தி என்ன தெரியும், வயசானவங்க கண்டிப்பா இதை பார்த்த உடனே நம்புவாங்க, நீ இதை மட்டும் கொண்டு போய் உன் மாமியார் கிட்ட கொடுத்தாலே போதும், கண்டிப்பா உன் மாமியாருக்கு முரளி மேல சந்தேகம் வர ஆரம்பிக்கும், அது மட்டும் இல்ல இந்த போட்டோவை வச்சு மட்டும் நாம நினைச்சதை நம்மளால சாதிக்க முடியாது என்று சொன்னதை கேட்டதும் தேவகி, வேற என்று கேட்க உடனே சிறிது நேரத்தில் அவளது நெருங்கிய தோழியான ராகினி வீட்டிற்குள் நுழைந்ததும் அதை பார்த்த தேவகி தன் தோழி ராகினியை பார்த்து, எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்யடி என்று தன் தோழி ராகினியிடம் மன்றாடி கொண்டிருந்தாள். அங்கே காதலன் அருண் ராகினியை பார்த்து, முரளியோட அம்மா வீட்டுக்கு வரும்போது நீ அவன் அறையிலிருந்து வெளியே வந்தா மட்டும் போதும், அதை அவர்கள் பார்த்தா மட்டும் போதும், பின்ன நடக்க வேண்டியதை அவங்களே பார்த்துப்பாங்க என்று சொன்னதும் பயத்தில் மூழ்கி போன தோழி ராகினி தன் தோழி தேவகியை பார்த்து, ஏண்டி எதுக்காக இந்த விஷப்பரீட்சை எல்லாம், உனக்கு முரளியை பிடிக்கலனா அதை நீ நேரடியா முரளியிடமே சொல்லியிருக்கலாமே என்று சொன்னதும் மீண்டும் காதலன் அருண், இங்க பாரு ராகினி, முரளி கிட்ட சொன்னா அவர் சொன்ன உடனே விவாகரத்து செய்ய ஒத்துப்பாரா, அது மட்டும் இல்ல தேவகியோட அப்பா எப்படி என்ன தேவகிக்கு திருமணம் செய்து வைக்க சம்மதிப்பாரு, அவரோட சம்மதம் வேண்டுமென்றால் முரளிக்கும் உனக்கும் தப்பான ஒரு உறவு இருக்கிறதா, நாம அவரை நம்ப வச்சா மட்டும்தான் நாம நினைச்ச காரியத்தை நம்மளால சாதிக்க முடியும், உன்னோட உயிர் தோழிக்காக நீ இந்த உதவி கூட செய்ய மாட்டியா என்று கேட்டதும் ராகினி தன் தோழியை பார்த்து, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடி, ஒரு நல்ல மனுஷன் மேல என்னால இப்படி ஒரு அபாண்டமாக பழி சுமத்த எனக்கு மனசு வரலடி, நீ முரளி அம்மா கிட்ட இதை பத்தி சொல்ல வேண்டியது தானே என்று மீண்டும் கேட்க உடனே தேவகி, எனக்கு விவாகரத்து கிடைக்க குறைந்தது 7-8 வருஷமாவது பிடிக்கும், அதுவரைக்கும் என்னால அருணை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது, ஆனா அதுவே முரளியோட அம்மாவே தன் மகனுக்கும் மற்றொரு பெண்ணுக்கும் தவறான உறவு இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும், எனக்கு விவாகரத்து உடனடியாக கிடைச்சிரும் என்று சொல்ல மீண்டும் ராகினி, ஒருவேளை நீயும் அந்த அம்மாவும் வருவதற்கு முன்பு முரளி எழுந்துட்டா நான் என்ன செய்யறது என்று கேட்க உடனே காதலன் அருண், நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம், இந்த 1 மாசமா முரளியை எப்படி சமாளிக்கிறோம் என்று உனக்கு தெரியாது, அவனுக்கு சாப்பாட்டுல ஒரு மருந்து கலந்து கொடுத்தா மட்டும் போதும், அந்த சாப்பாடு சாப்பிட்டு குறைஞ்சது 10 மணி நேரமாவது தூக்கம் நல்லா வரும், அது வரைக்கும் வீட்டுக்குள்ள இடியே விழுந்தாலும் யாரு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டாங்க, நீ தைரியமா இருக்கலாம் என்று சொன்னதும் ராகினியும் ஒரு மனதாக வேறு வழியின்றி அதற்கு சம்மதம் தெரிவித்தாள். இப்படி தேவகி தன் ஆசை காதலன் அருணை திருமணம் செய்து கொள்வதற்காக அப்பாவி முரளியை அவதூறாக பழி சுமத்தி பிள்ளையை தாய்க்கு எதிராக திருப்ப நினைத்தவளுக்கு அப்போது தெரியவில்லை மரகதத்தின் சூழ்ச்சி என்னவென்று.
அன்று மரகதம் தன் மருமகள் தேவகியின் பேச்சை நம்பி நீதிமன்றத்தில் முறைப்படி தன் மருமகள் மற்றும் மகனுக்கு இடையிலான திருமண பந்தத்தை முறித்துக் கொள்வதற்கு இருவருக்கும் சம்மதம் என்று ஒப்பந்தம் பெறுவதற்கான பத்திரத்தை கொண்டு வந்து கதிரேசனிடம் கொடுத்தாள். அதனை வாங்கிய கதிரேசன் தன் சம்மந்தி மரகதத்தை பார்த்து, உங்க பிள்ளைய நேர்ல பார்த்து கன்னத்துல பலார்னு ஓங்கி அறையலாம்னு நான் ரொம்ப கோபத்துல தான் இருந்தேன். ஆனா என் பொண்ணுதான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விவாகரத்து வாங்கினா மட்டும் போதும் என்று சொல்லிட்டான். இல்ல, உங்க புள்ள மேல போலீஸ்ல புகார் கொடுத்து அவ என் பொண்ணை மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எந்த பெண்ணையும் கல்யாணம் செய்ய முடியாத மாதிரி என்னால செஞ்சிருக்க முடியும். ஏதோ குடும்பமானம் கப்பல் ஏறிட கூடாதுன்னு நினைச்சுதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன் என்று சொன்னதும் அதை அங்கு கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்த மருமகள் தேவகி தன் தந்தையை பார்த்து அப்பா என்று அழைக்க உடனே அதை கவனித்த மாமியார் மரகதம், பரவாயில்ல விடுமா, இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதற்காக நான் இதையெல்லாம் கேட்டுதான் ஆகணும். உங்க அப்பா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அப்பா இடத்துல யாரா இருந்தாலும் இதைத்தானே செஞ்சிருப்பாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்க அந்நேரம் திடீரென்று கதவை திறந்தபடி முரளி தேவகியின் உயிர் தோழியான ராகினியை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்ததை பார்த்ததும் தேவகி ஒரு நொடி பயத்தில் ஆழ்ந்து போனாள். அதை பார்த்த மரகதம் தன் மகன் முரளியின் சட்டையை பிடித்தபடி, ஏண்டா உன் மனசு என்ன கல்லா? அந்த பொண்ணுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை எல்லாம் செஞ்சுட்டு எப்படிடா அந்த பொண்ணை அவ வீட்டுக்கே நீ கூட்டிட்டு வருவ என்று கேட்டதும் ஒன்றும் புரியாத கதிரேசன் ராகினியை பார்த்து, அம்மாடி ராகினி, நீ என்ன இங்க? ஆமா, முரளியை உனக்கு முன்கூட்டியே தெரியுமா என்று கேட்டதும் ஒரு நொடி மரகதம் சிரித்துக்கொண்டே தன் மருமகள் தேவகியை பார்த்து, என்னம்மா இது போதுமா, இல்ல இதுக்கு மேலேயும் ஏதாவது என் புள்ள மேல பழி சுமத்தணுமா என்று கேட்க உடனே முரளி தன் மாமனார் கதிரேசனை பார்த்து, இத்தனை நாளா உங்க பொண்ணு நான் இன்னொரு பொண்ணு கூட தப்பான உறவுல இருக்கிறதா சொன்னாலே அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க பெண்ணோட உயிர் தோழியான இந்த ராகினி தான் என்று சொன்னதும் கேட்டதும் தந்தை கதிரேசன் ஒன்றும் புரியாமல் கண்களை விரித்தபடி வியப்பில் ஆழ்ந்து தன் மகள் தேவகியை பார்த்தார். பின்பு தன் தலையை திருப்பி மீண்டும் தன் மருமகன் முரளியை பார்க்க முரளி கதிரேசனை பார்த்து, இத்தனை நாளா நீங்க கேட்டது என்னை பத்தின தப்பான விஷயங்களை மட்டும்தானே, ஆனா இதுக்கெல்லாம் காரணமே உங்க பொண்ணும் இல்ல உங்க பொண்ணும் அவளோட ஆசை காதலன் அருணும் தான் காரணம் என்று சொன்னதும் தேவகி முரளியை முறைத்து பார்த்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த முரளி, நீ என் மேல அபாண்டமா பழி சுமத்தின அடுத்த நொடியே நீ படித்த கல்லூரிக்கு போய் உன்னை பத்தி கேட்டபோதுதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது. நீயும் உன் மாஜி காதலனும் கல்லூரி படிக்கும் காலத்தில் இருந்தே ஒருத்தர் காதலிச்சிருக்கீங்கன்னு. பார்க் பீச்சுன்னு நீங்க சுத்தாத இடமே இல்லை என்று உன் நண்பர்கள் சொல்லிதான் எனக்கு தெரிய வந்தது. உன்னோட ஆசை காதலனை திருமணம் செய்வதற்காக கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத இந்த பெண் கூட என்னை தொடர்பு படுத்தி மகனுக்கு எதிராக ஒரு தாயை திருப்பி விட்டா மட்டும்தான் உங்க அப்பா என் மேல இருக்கிற கோபத்துல அந்த அருணுக்கு உன்னை கல்யாணம் செஞ்சு வைக்க முன் வருவாருன்னு நீ நினைச்ச. ஆனா ஆண்டவன் நல்லவங்களை சொதிச்சாலும் கைவிட மாட்டான் என்று பெரியவங்க சொல்லுவாங்க என்று சொல்லிக்கொண்டே தன் மாமனார் கதிரேசனை பார்த்து, உங்க பொண்ணுக்கு அவ ஆசை காதலன் அந்த அருணை கல்யாணம் செஞ்சு வைக்க நீங்க மறுப்பு தெரிவித்தால் நாளைக்கே நீங்க திங்கிற சொத்துல அதை கலந்து கொடுக்க கூட உங்க பொண்ணு தயங்க மாட்டாள் என்றான். அதை கேட்டதும் இப்படிப்பட்ட ஒருத்தியை தன் மகள் என்று சொல்லிக் கொள்வதா என்று வெட்கத்தில் கூனி குறுகி தலை குனிந்து நின்றார் கதிரேசன். பின்பு தன்னை தன் மகனுக்கு எதிராக திருப்பிவிட்ட காரணத்தினால் அவள் மீது கோபத்தில் இருந்த மாமியார் மரகதம் நேராக தன் மருமகள் தேவகி அருகில் சென்று அவளது கன்னத்தில் பளார் என்று ஓங்கி அறைந்தார். அதை பார்த்ததும் கதிரேசன் எதுவும் பேசாமல் மௌனமாக அங்கே தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தார். பின்பு மரகதம் தேவகியை பார்த்து, மற்ற மாமியார் மாதிரி நீ நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி உன்னை நான் சபிக்க போறதில்ல. உன்னோட எண்ணமே உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தியை இனியும் என் வீட்டுக்கு மருமகளாக்க எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு தன் மகன் முரளியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். தன் தோழி தேவகி அவள் ஆசை காதலனை கரம் பிடிக்க உதவியாக இருந்த ராகினி தன் தவறை உணர்ந்து கதிரேசனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். சில நேரங்களில் கல்யாணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டாலும் பிரிவு என்பது நீதிமன்றத்தின் வாசலில் காத்து கொண்டிருப்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட சிலர் மீண்டும் தனது ஆசை காதலனுடன் இணைந்து தன் கணவனின் மேல் பொய் புகார் அளித்து அதன் மூலம் தான் நினைத்ததை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தின் வாசலில் விவாகரத்து கேட்டு நிற்கும் பெண்கள் இன்றைக்கும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒன்று, தனது ஆசை காதலன்தான் பிற்காலத்தில் தன் சந்தோஷமான வாழ்க்கைக்கு காரணமாக போகிறான் என்று நினைத்து ஒரு அப்பாவி கணவனின் மீது பொய் புகார் கொடுத்து ஊருக்கு முன்பு அவனின் உறவை கொச்சைப்படுத்திவிட்டு வெளியே செல்கின்ற ஒரு பெண்
நீண்ட நாட்கள் அவள் காதலனுடன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தன் கணவனுக்கு எதிராக கொடுக்கின்ற குற்றங்களும் சில நேரங்களில் அப்பாவி ஆண்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது என்பதுதான் மிகவும் வருந்தக்கூடிய ஒன்று. இனியாவது திருமணத்திற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்களும் தனக்கு மனைவியாக வரப்போகின்ற பெண்ணிடம் உண்மையாகவே அந்த பெண் தன்னை விரும்பிதான் திருமணம் செய்து கொள்கிறாளா என்பதை தெரிந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். காதலன் பேச்சை கேட்டு தன் மனைவி தன் மீது பொய்ப்புகார் கொடுத்த பிறகு தன்னை நிரூபிக்க போராடிய முரளி எடுத்த முயற்சிகள் அனைத்தும் சரியா தவறா? மருமகளின் பேச்சை கேட்டு தன் மகனை தவறாக நினைத்த மரகதம் உண்மை தெரிந்ததும் செய்த செயல்கள் சரியா தவறா? உங்களது கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.